மிகச் சிறியதாக இருப்பதால் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் கையடக்க சிறிய மின்விசிறிகள் உலகமெங்கும் பிரபலமாகியுள்ளன. குறிப்பாக காலையில் சமையல் அறையில், மதியம் மேஜையில், மாலையில் படுக்கை அறையில் என ஒவ்வொரு இடத்திற்கும் பல மின்விசிறிகள் தேவையில்லாமல் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து இந்த கையடக்க மின்விசிறியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதே இதன் சிறப்பம்சமாகும். மேலும் பெரிய ஏசி அல்லது மின் விசிறிகளை விட மிக குறைந்த அளவு மின்சாரத்தையே இந்த மின்விசிறிகள் பயன்படுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே பல வீடுகளில் ஒவ்வொரு முறையும் ஏசியை பயன்படுத்துவதற்கு பதிலாக நீண்ட நேரம் மின்விசிறியை பயன்படுத்துவதையே விரும்புகின்ற சூழலில் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கையடக்க மின்விசிறிகளே பலரின் விருப்பத் தேர்வாக உள்ளது. சொல்லப்போனால் பேருந்திலோ, பூங்காவிலோ அல்லது ரயிலுக்காக காத்திருக்கும் போதோ மக்கள் இந்த விசிறியை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. பெரும்பாலும் ஆன்லைனில் மட்டுமே விற்கப்பட்டு வந்த இந்த கையடக்க மின்விசிறிகள் தற்போது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பணம் செலுத்தும் இடங்களிலும் தள்ளுபடி விலையில் விற்கும் சிறு சிறு கடைகளிலும் அதிக அளவில் விற்கப்படுகின்றன. பொதுவாக குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த மாதிரியான மின் சாதனங்கள் விரைவாக வாங்கப்பட்டு சிறிது காலம் பயன்படுத்தப்பட்டு பின்னர் தூக்கி எறியப்படும் வகையிலேயே வடிவமைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக சார்ஜிங் கேபிள்கள் தொடங்கி இந்த கையடக்க விசிறிகள் வரை சொல்ல முடியும். 200 கிராம் எடையுள்ள இந்த சாதனத்தில் தாமிர கம்பிகள், அரிய வகை காந்தங்கள் மற்றும் மீண்டும் மின்னேற்றம் செய்யக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிகள் உள்ளன. இந்த பொருட்களே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு விசிறியிலும் இந்த பொருட்கள் குறைந்த அளவிலேயே இருந்தாலும் மின்னணு கழிவு என்பது ஒரு வளர்ந்து வரும் பிரச்சனையாகவே உள்ளது. எளிதில் பழுதாகும் கையடக்க விசிறிகள் குப்பைகளில் வீசப்படுவதால் நச்சு கழிவுகள் மண்ணில் கலக்கின்றன. இவற்றில் உள்ள லித்தியம் பேட்டரிகள் தயாரிக்க செய்யப்படும் கரிமங்களால் நிலத்தடி நீர் மற்றும் வளிமண்டலம் சீரழிகிறது. மலிவான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுவதால் மறுசுழற்சி செய்ய முடியாமல் பல ஆண்டுகள் அழியாமல் தங்குகின்றன. 2026 இங்கிலாந்தில் மட்டும் 80 லட்சத்திற்கும் அதிகமான கையடக்க விசிறிகள் வாங்கப்படும் என்றும், இன்னும் 4 ஆண்டுகளில் இந்த விற்பனை 98 லட்சத்தை தாண்டும் என்றும் ஒரு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி ஏற்படும் வெப்ப அலைகளால் கையடக்க மின்விசிறிகள் ஆண்டு விற்பனை 1.14 கோடியை தாண்டக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் 2026 சுமார் 1.8 மில்லியன் கையடக்க மின்விசிறிகள் குப்பையில் வீசப்பட்டுள்ளன என்றும், அடுத்த 4 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 2.6 மில்லியனாக உயரும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கழிவு சேகரிப்பு வாகனங்களால் அல்லது கழிவு சுத்திகரிப்பு வகைப்படுத்தும் மையங்களில் இந்த மின்விசிறிகள் நசுக்கப்படும் போது அவை தீப்பிடிக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி ஏற்படும் தீ விபத்துகள் கழிவு மேலாண்மை துறை முழுவதும் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. நீண்ட காலம் நீடித்து உழைக்கக்கூடிய, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் பழுது பார்க்கக்கூடிய பொருட்களை வடிவமைப்பது உற்பத்தியாளரின் பொறுப்பு என ஒரு சுற்றுச்சூழல் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது என்று சுற்றுச்சூழல் அறிஞர்கள் கூறுகின்றனர். வசதியானது, மலிவானது என்பது சாதகமாக இருந்தாலும் மறுபயன்பாடு, பழுதுபார்த்தல் மற்றும் மறுசுழற்சி என்பவை சுற்றுச்சூழலுக்கு பெரும் சவாலாகவே உள்ளன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.